Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். So இன்னைக்கு வந்து சாய் நாராயணோட பர்த்டே, தமிழ் பர்த்டே. இன்னைக்கு தமிழ் பர்த்டே May 18th. நாளைக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பர்த்டே. ஸோ ரெண்டு நாளுமே அவனுக்கு வந்து பர்த்டே தான் அவனை பொறுத்த வரைக்கும். ஆனா இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து நாங்க பார்ட்டி வந்து வைக்கிறோம். ஸோ அதுக்காக ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாரீ கட்டலாம், சில சாரீஸ்லாம் இருக்கு புதுசா தைச்சு வந்திருக்கு, எதை கட்டலாம் அப்படின்னு. இப்போ புதுசா பாத்தீங்கன்னா ஒரு அப்சஷன் எந்த கலர் மேல அப்படின்னா பச்சை கலர் மேல ஒரு அப்சஷன் வந்து வந்திருக்கு. அதனால பச்சை கலர் வந்து கட்ட போறேன் மங்களகரமா. இது வந்து எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. எங்க அம்மாவோட கிரேக்கியத்துக்கு வந்து அந்த 13வது நாளைக்கு வந்து இந்த புடவை வந்து வாங்கி கொடுத்தாரு. நான் இன்னும் கட்டிக்கவே இல்லை. எல்லாமே தைச்சு ஃபால்ஸ் எல்லாம் அடிச்சு ஓரம் அடிச்சு இதெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கேன். பிளவுஸ் வந்து எது போடலான்னு வந்து இருக்கேன். கிரீனுக்கு வந்து ஒயிட் கூட ரொம்ப அழகா இருக்கும். இந்த சந்தன கலர் வந்து போடலாமா இல்ல இந்த மஸ்டர்ட் வந்து போடலாமா அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபியூஷன். இந்த பேக் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பேக். எல்லாரும் கேட்பாங்க இந்த பேக் எங்க வாங்கினீங்க அப்படின்னு. யூஎஸ்ல வந்து ஒரு வாட்டி ஒருத்தங்க வீட்டுல வந்து வச்சு கொடுத்தாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த செயின் போடலாமா? இங்க பாருங்க, இது வந்து கோல்டு செயின். ஆனா இந்த பச்சை கலர் புடவைக்கு இது அழகா இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து காதுல மாட்டலாமா அப்படின்னு இருக்கேன். என்னோட தலைவரி கோலத்தை பார்த்து பயந்துராதீங்க, நான் இப்பதான் தலை குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே, இது போட்டு இதை போடலாமா அப்படின்னு வந்து இருக்கேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், அதே டயத்தில் கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்ட்டி தான் பண்ண போகிறோம். ஸோ போக போக தான் பார்ட்டி வந்து எங்கே என்ன எப்படி பண்ண போகிறோங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். கோல்டு பேங்கிள் தான் வந்து போடுறேன். எது போடலாம் அப்படின்னு, எது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்காது, இந்த பச்சை வந்து நல்லா இருக்காது, இதுக்கு இந்த கோல்டே வந்து பெட்டராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுறேங்க. ஃபேஸ் வாஷ் வந்து எதால செய்கிறேன் அப்படின்னா மமாஅர்த் சியா ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வித் சியா சீட் அண்ட் செரமைட்ஸ் வந்து இருக்குது இதில். ஸோ அதில் நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுறேன். இது வந்து நார்மல் டு ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். சியா சீட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் ஸ்கின். அண்ட் செரமைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கொடுத்துரும். அண்ட் ஜென்டலாக வந்து வாஷ் பண்ணுவோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் தான் தயாரிச்சிருக்காங்க. நம்ம ஃபேஸில் வந்து தடவிட்டு நல்ல வெட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலர் மூமெண்ட்ஸில் வந்து அழகாக நம்ம இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக ஆகிடும். இப்போ வேறு சம்மர் அப்படிங்கிறதுனால ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலி ஆகுது, ஸ்வெட்டிங் வந்து ஆகிறதுனால. இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி சர்டிஃபைட் அண்ட் கோ-கிரியேட்டட் வித் டாப் டெர்மட்டாலஜிஸ்ட். அதனால ரொம்ப சேஃப் அண்ட் நல்ல க்ளீனான நல்ல ஒரு ஃபீலிங்கும் வந்து கிடைக்கிது. அண்ட் ஹைட்ரேட்டிங்காக இருக்குது, ரொம்ப இழுத்துட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்லை, சோப் மாதிரி இல்லை. சோப் போட்டால் நம்ம வந்து ரொம்ப ஸ்கின் ட்ரையாக ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுறேன். மமாஅர்த் ப்ராடக்ட் நான் பேசிக்கலி வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம கொடுக்குற சஜஷன்ஸ்னால அவங்க வந்து இம்ப்ரூவைஸ் வந்து ப்ராடக்ட் வந்து பண்றாங்க. அண்ட் ரீசெண்டாக கூட வந்து ஷாம்பூ வந்து மமாஅர்த்தோட ஷாம்பூ இம்ப்ரூவைஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம கொடுத்த இன்புட் வச்சுதான் ஷாம்பூ வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ரிசர்ச், அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அவங்களோட இன்னோவேஷன்ஸ், அதுக்கப்புறமா ப்ராடக்ட் வந்து அப்கிரேட் வந்து பண்றாங்க ஃபார் பெட்டர் குவாலிட்டி. அதனால தான் நான் வந்து மமாஅர்த் ப்ராடக்ட்ஸை ட்ரஸ்ட் பண்றேன். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னா மமாஅர்த்தோட ஆப்ல இருந்து மமாஅர்த் வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். அப்படி வாங்கும்போது பாத்தீங்கன்னா சோனியா 2025 அப்படிங்கிற கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20% ஆஃபும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எங்க இருந்து நீங்க மமாஅர்த்தோட ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள்ல இருந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நியர்பை ஸ்டோர்ஸ்ல கூட வந்து அவைலபிளா இருக்கு, நீங்க செக் பண்ணுங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா எப்படி இருந்த சோனியா எப்படி ஆயிட்டேன்னு பாருங்க. ஃபுல்லா வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டேன். அஃப்கோர்ஸ் சாய் நாராயணோட 11th பர்த்டே பார்ட்டி. ஐ விஷ் இல்ல உங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு நடத்தணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனாலும் இல்ல, எக்கனாமிக்கலி இல்லை, அது சாத்தியம் வந்து கிடையாது. எவ்வளோ பேரும் நான் வந்து கூப்பிடுவேன். ஸோ அதனால என்னோட பையனுக்கு வந்து பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வந்து கொடுத்துருங்க. என் வாயில பேச்சே வர மாட்டேங்கிறது, ஏன்னா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிட்டேன். பாருங்க, கிரீன் கலர் சாரி,
அண்ட் இந்த பிளவுஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், கான்ட்ராஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் அப்பா வந்து சொன்னாரு, இல்ல நீ வந்து இதே மாட்டிக்கோ, உன்னோட பெரிய முகத்துக்கு, பரந்த முகத்துக்கு வந்து பெருசா தோடு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து கிரீன் வந்து மேட்சிங்கா இருக்கும் சாரிக்கு அப்படின்னு இது வந்து நான் போட்டிருக்கேன். அவள் தான் ரொம்ப சிம்பிளா தான் ரெடியா இருக்கேன். ஒரு லிப்ஸ்டிக்கு பேஸ் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா காஜல் வந்து வச்சிருக்கேங்க. தட்ஸ் ஆல். ஸோ யா, கிளம்பலாமா? நம்ம சாயை பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? பின்னாடி வந்து இருக்கான், வீடியோ கேமராக்கு பின்னாடி இருக்கான், அவனை நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, உங்களையும் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன். சாய் நரேனோட 11th பர்த்டே இன்னைக்கு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சாய்க்கு வந்து அடுத்த ஒரு செட் ஆஃப் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும். 11 years to 20 years அந்த கட்டத்துக்கு வந்து சாய் வந்தாச்சு. இன்னும் 2 வருஷத்துல வந்து டீனேஜ்க்கு வந்து சாய் வந்துடுவான். யாரோ இப்போவே டீனேஜுக்கு வந்துட்டான்னு போட்டீங்க. இல்லைங்க, 13 yearsலேருந்தா 13 வருது பாருங்க, அப்போலேருந்தா டீனேஜ். ஸோ 12 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் சைல்டு தான். ஓகே, தே ஆர் ஜஸ்ட் சில்ட்ரன். ஓகே, ஸோ நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். அண்ட் முக்கியமாக இல்லை, ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனை வந்து இப்போ நான் வந்து உங்கள் கூட ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்க, நான் வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா காரம் இல்லாமல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் வந்து பர்த்டே பார்ட்டிக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த பர்த்டே பார்ட்டியில் நிறையா ரிலேட்டிவ்ஸ் தான் வர போகிறாங்க. அண்ட் இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்மளோட உபநயனத்துக்கு வந்து வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்னோட சித்தப்பா பொண்ணும் அதே டேட்டில் கேலிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து பூணல் வந்து போடுறாங்க. ஸோ 2 டேட்டும் வந்து கிளாஷ் ஆகுது. அவங்க தான் முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நான் அதுக்கப்புறம் தான் பண்ணியிருந்தேன். அதனால வந்து இவங்க எல்லாம் அங்கே பொறுத்தனால எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பார்ட்டி வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தான் சுஸ்வாதுகளை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சுஸ்வாத் இடமே ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பல வருஷமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிற டயத்துலேருந்து சுஸ்வாத் வந்து இருக்குது. ரொம்ப வருஷத்தோட கடை, ரொம்ப நல்லா இருந்தது. லட்டு எங்கள் அத்தை சொன்ன மாதிரி உள்ள பாதாம் முந்திரிலாம் நிறையா வந்து போட்டிருந்தாங்க, நல்ல நெய்யில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மிக்சரும் சூப்பராக இருந்தது. அண்ட் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்க, ரவா லாடும் மாலாடுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ என்னை வந்து கவுண்ட் பண்ணிக்க சொன்னாங்க. 3 பாக்ஸ் வந்து வந்தது. மொத்தம் 35 பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் கவுண்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்களாம். நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணுங்க, அப்புறம் நாளைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரிலாம் நிறையா ஆயிருக்கு, ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதனால் என் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் இல்லை கரெக்டாக கவுண்ட் பண்ணி வந்து காமிச்சிட்டாங்க. கரெக்டாக இருந்ததுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் பேக்கிங். நீங்கள் வந்து உங்களோட கல்யாணமோ விசேஷமோ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதில் சுஸ்வாதை வந்து கன்சிடர் பண்ணலாம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ப்ரைஸை வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா குவாலிட்டியாக இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து நமக்கு திருப்தியாக இருக்கும். இந்த பாருங்க, கிரிக்கெட் பாலோட கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 100 grams மிக்சர் வந்து இவ்வளோ தூரம் வருது. நல்ல வேளை 50 grams வந்து போடலை, இல்லைனா இதோட வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து 100 grams மிக்சர். அண்ட் பர்த்டே பாய் வந்து பாருங்க, ஒரு மாதிரி ரோஸ் கலர் டிஷர்ட்டில் வந்து இருக்கான். அவனுக்கு அழகாக இருக்கும், ரோஸ் ஒயிட் அதெல்லாம். அதனால நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களே வந்து அழகாக காரில் வந்து ஏற்றி வச்சுட்டாங்க. ஏன்னா நிறையா 3 பாக்ஸ் வந்து ஏற்றணும். அண்ட் வெயிட்டாக இருந்தது, ஸ்வீட்டு அப்படிங்கிறதுனால அதுவும் பெருசாக இருந்ததா. அது வந்து இவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு இருக்குது, நான் மறந்துட்டேன் எத்தனை கிராம்ஸ் அப்படின்னு. அந்த லட்டு, ஒரு லட்டு பீஸ் கணக்குங்க. ஒரு லட்டு வந்து எவ்வளவோ அந்த மாதிரி பீஸ் கணக்கு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து ஏற்றிட்டு நாங்கள் வந்து எந்த இடத்துல பார்ட்டினா டி நகர்லேயே தான் பார்ட்டி. மஸ்யா அப்படிங்கிற வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம். இது வந்து பியூர் வெஜிடேரியன், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஓகே, இங்கே வந்து நான் ஆல்ரெடி வந்து சாப்பிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஸ்ரீராமோடையும் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோடையும் நான் வந்து ஒரு வாட்டி லாஸ்ட் இயர் வந்திருந்தேன். அப்பா சாயை வந்து கூட்டின்னு வந்திருந்தேன். ஒரு வீக்கெண்ட் வந்து வந்திருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பாருங்க, இதுதான் ரெஸ்டாரண்ட். நல்ல கூட்டம் வரும்.
வீக்கெண்ட்ஸில் கேட்கவே வேண்டாம். இங்கே வந்து பஃபே வந்து லஞ்சுக்கும் பஃபே இருக்குது, டின்னருக்கும் பஃபே இருக்குது. நான் அங்கே வந்த உடனே என்ட்ரி ஆன உடனே சப்ஸ்கிரைபர் வந்து மீட் பண்ணேன். அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்க்குறதுக்கு வாங்க கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கப்புள். அவங்களுக்கு 75 இயர்ஸ் ஆகுது ஆண்டிக்கு. அங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 85 இயர்ஸ் ஆகுதுங்க. பட் போத் ஆஃப் தெம் ஆர் லுக்கிங் வெரி யங் ஃபார் தர் ஏஜ். இங்கே பாருங்கள் 75 மாதிரியே இல்லை. அண்ட் அந்த அங்கிளை பார்த்தாலும் 85 மாதிரி இல்லை. தே ஆர் லுக்கிங் வெரி யங். எங்கள் அப்பாவுக்கும் வந்து எங்கள் அப்பாவும் வந்துட்டாரு, நான் யாரை பார்க்குறேன் யாரை பேசுகிறேன் அப்படின்னு வந்து எட்டி பார்க்க. ஓகே, ஸோ எஸ், அவங்களோட பேசிட்டு தே வேர் ஸோ ஹாப்பி. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ வந்து யூடியூப்ல வரதை விட நேரில் ரொம்ப யங்கா தெரியுற அப்படின்னு. இது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அது ஏன் தெரியல, கேமரால வந்து ரொம்ப குண்டா வந்து ஜாஸ்தி இதுவாக காட்டுது. ஓகே, அண்ட் இவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ஆண்டியோட பர்த்டே இன்னைக்கு. அங்கிள் வந்து ஆண்டியை கூட்டிட்டு வந்திருக்காரு ட்ரீட் கொடுக்கறதுக்கு. சாயை வந்து நமஸ்காரம் பண்ண சொன்னோம், சாய் வந்து பண்ணான். ஸோ நிறைய ஆசீர்வாதம்லாம் கிடைச்சது சாய்க்கு. இதுதாங்க ரெஸ்டாரண்ட். நீங்களும் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இல்லை மஸ்ஸியா வந்து கன்சிடர் பண்ணலாம். நாங்கள் வந்து இதுக்குள்ளே தான் பார்ட்டி ஹால் வந்து புக் பண்ணியிருக்கோம். பார்ட்டி ஹால் வந்து ஃப்ரீ தான். இதில் வந்து 45 பீப்புள் வந்து உட்காரலாம். ஸோ நான் வந்து 35 பீப்புளுக்கு தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மீதி யாராவது இருக்காங்க ஒரு 4 பேர் 5 பேர் வந்து சப்போஸ் ரொம்ப ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக இருக்குன்னா மட்டும்தான் உள்ளே விடுவாங்க, இல்லாட்டா உள்ளே விட மாட்டாங்க. அதுதான் அவங்க சொன்னாங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருந்ததா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது, இந்த பேகுக்குள்ளே போகுமா அப்படின்னு. சப்போஸ் வந்து போகாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நானும் எங்கள் அத்தையும் நல்லா திட்டு வாங்கியிருப்போம். ஏன்னா நாங்கள் தான் வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து போட்டது, என்ன கொடுக்கலான்னு டிசைட் பண்ணது எல்லாமே நானும் அத்தையும் தான் பண்ணோம். உங்களுக்கே தெரியும் அத்தை தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. நல்ல வேலைங்க, அந்த பேக்ல வந்து அழகா வந்து போயிடுச்சு. எங்க அத்தை வந்த உடனே அதுதான் கேட்டாங்க, பார்த்தாங்க. நான் சொன்னேன், அத்தை நல்ல வேலை உள்ள போயிடுச்சு, அந்த தட்டோட இல்லை இந்த அழகா உள்ள போயிடுச்சு பாருங்க. அது வந்து நிறைவா இருந்தது. ஸோ அந்த பேக்குக்கு கரெக்டா இருந்தது. அத்தைகிட்ட சொன்னேன், நல்ல வேலை நம்ம திட்டுலேருந்து தப்பிச்சிட்டோம், இல்லாட்டி எங்கள் அப்பா 2 பேரையும் மொத்துன்னு மொத்திருப்பாரு. அதுக்கு ஒரு பேக் வாங்கியிருக்கணும் மாதிரி ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா இருக்காது இல்லை. ஸோ எனிவேஸ் இதை பாருங்க, எல்லாம் பக்காவாக நானே வந்து செட் பண்ணிட்டேன். நான் ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டேன். 6:15 இந்த மஸ்ஸியாவுக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன். இந்த மஸ்ஸியா பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். எக்மோர்லேயும் இருக்கு, அடையாறில் இருக்கு, டி நகர்லேயும் இருக்கு. எக்மோர் வந்து மெயின் பிரான்ச். அண்ட் இன்ஹவுஸ் கேக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து கேக் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா அவங்க பேக்கரி ஷாப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் கேக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கேக் நான் சொல்லுவேங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, கேக் வந்து இங்கே ஆர்டர் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. எக்ஸலண்ட் குவாலிட்டி. அந்த அசட்டுத்தனமான ஸ்வீட்னஸே கிடையாதுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்தது. ஓவர் திதிப்பாக இல்லாமல் சூப்பராக இருந்தது. பாருங்கள், 2 அனீஷும் பாருங்கள், 2 அனீஷும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கசின்ஸ் தான். அண்ட் இந்த அனீஷ் பார்த்தீங்கன்னா அவனோட கிளாஸ்மேட் வேறு. ஸோ எல்லாரும் கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அர்ச்சனா அண்ட் ஃபேமிலி அண்ட் நீங்கள் எல்லாம் நம்ம மக்கள், எங்கள் பெரியம்மா, அவங்க எல்லாருக்கும் நிறையா வாட்டி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எங்கள் மன்னி, ஓகே, அண்ட் என்னோட கசன், என்னோட அத்தை பொண்ணு, என்னோட அண்ணா, எங்கள் அத்தை. இந்த அத்தை தாங்க ஆர்டர் பண்ணாங்க. இந்த அத்தையை வந்து பார்த்துக்கோங்க. எங்கள் அத்தைக்கு வெக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா யூஎஸ்லேருந்து என்னோட சித்தி சித்தப்பாலாம் வந்திருக்காங்க. எதிர்ச்சியாக வந்திருந்தாங்க கும்பமேளாக்கு. ஸோ அந்த சித்தப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. அண்ட் இந்த சித்தப்பா பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரசிடென்ட் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தார். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு நிறையா பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் என் சித்தப்பா பொண்ணு, அவளும் பெங்களூர்லேருந்து வந்திருக்கா. அண்ட் சித்தி. கேக் கட்டிங் வந்து சூப்பராக போச்சு. அதுக்கப்புறமா வந்து கேண்டில் வந்து ஏற்றினோமே தவிர எங்கள் சித்தப்பாலாம் இருக்கிறதுனால அதை அணைக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. அவனை வந்து ஊதக்கூடாது, சாய்நரேன் ஊத சொல்லாத அப்படின்ட்டாரு. யூஸ்வலாக நாங்கள் பண்ணுவோம், ஆனால் சரி இந்த வாட்டி வந்து ஊதலை. அதுக்கப்புறமா
கேக் வந்து எடுத்த உடனே இல்லை சாய் பாவம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கறது. நான் சொன்னேன் இல்லை குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னு, குட்டீஸ்க்கெலாம் கொடுறா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கும் வந்து ஊட்டினா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அனீஷ்க்கு வந்து கொடுக்க சொன்னேன். இந்த அனீஷு, அதுக்கப்புறமா நம்மளோட குட்டி அனீஷு, 2 பேரும் அனீஷுங்க. 2 பேரும் சேம் கலரில் வேற வந்திருக்காங்க. கட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கான் பாருங்கள். இது வந்து என்னோடய அண்ணா பையன், என்னோடய கசின் பிரதரோட பையன். அண்ணானா எனக்கு நான் ஒரே பொண்ணு தான். ஆனால் எனக்கு வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இருக்காங்க. நான் எப்போவுமே நான் சொல்லுவேன் எனக்கு கசின்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க நிறையா பேர், அதுலேயே நிறையா பேர் வந்து வரல. ஏன்னா சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளி ஊரில் இருக்காங்க. எதேர்ச்சியாக என்னோடய பெங்களூரில் இருக்கிற கசின் கூட பார்த்திங்கன்னா எதிர்ச்சியாக வந்திருந்தாங்க. இதை பாருங்கள், தாத்தாக்கு ஆசையாக ஊட்டுறான் பாருங்கள். ஏன்னா எங்கள் அப்பாவால் நிற்க முடியல, அவரை உட்காந்துட்டே இருந்தார். ஒரு கேக் கட்டிங்கில் வந்து வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் இல்லை பூனல் கல்யாணத்துக்காக மொய்யெல்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் அனீஷை ஊட்டியாருது அவனுக்கு, சாய்க்கு. ஸோ இந்த இது கவர் மட்டும் பத்திரமா நீ உள்ளே போடு, அவன் தொலைச்சிடுவான், சின்ன பையன் இல்லை தொலைச்சிடுவான். கிஃப்ட்டை மட்டும் அவன் கையில் கொடுத்தாங்க, கவர்லாம் வந்து என் கையில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. பத்திரமா எல்லாத்தையும் உள்ளே போடுன்னு எங்கள் அத்தை சித்தப்பாலாம் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுதான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நிறையா பேர் இருக்கிறதுனால என்னால் வந்து எப்படி கவனிச்சேன்னே எனக்கு தெரியலங்க. ஏதோ ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்தது, அவ்வளோதானே தவிர இல்லை. அதான் சரியாக நான் உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் முடியல. ஏன்னா எல்லாரையும் கவனிக்க வேண்டியது இருந்ததில்ல, அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாரையும் பார்த்ததில் ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களோட அத்தை, எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி. அண்ட் நாங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா நாங்கள் எல்லோரும் வந்து புதுக்கோட்டை வந்து சேர்ந்தவங்க. எங்கள் அப்பாவோட ஊர் வந்து புதுக்கோட்டை தான். நான் சம்டைம்ஸில் இன்ஃபேக்ட் சொல்லியிருக்கேன், முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். சாயோட நிறையா பேர் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ட்ரீம்க்கு வந்து பைனாப்பிள் ஜூஸ் வந்து கொடுத்துருந்தான். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டார்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம போயும் வந்து எடுத்துக்கலாம், பஃபேல வந்து நம்ம உள்ளே வந்து அதுவும் வந்து சாப்பிடலாம். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க, நிறையா பேர் இருக்கிறதுனால, குழந்தைங்களாம் இருக்கிறதுனால வச்சுட்டாங்க. பஃபேக்கு மட்டும் எழுந்து போனோம் நாங்கள் எல்லோரும். அது வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் இருக்குது. ஸோ குட்டீஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பிடிச்சிது. அவங்களோட ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. எங்கள் அத்தையும் பேர், எங்கள் அப்பா கிட்டத்தட்ட எத்தனை அத்தை வந்தாங்க அப்படின்னா 3 அத்தை வந்திருந்தாங்க. அப்புறமா ஒரு பெரியப்பா ஃபேமிலி, அதுக்கப்புறமா சித்தப்பா வந்து 3 சித்தப்பா இருந்தார். ஸோ இதெல்லாம் தாங்க, எல்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. பஃபே பாருங்கள் எல்லாமே இருந்தது. பஃபேல பார்த்திங்கன்னா இல்லாத ஐட்டமே கிடையாது. நிறையா ஸ்வீட்ஸ் இருந்தது, டெசர்ட்ஸு, அதுக்கப்புறமா கப் கேக்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்தா வந்து ரொம்ப யம்மியாக இருந்தது, பிரியாணி இருந்தது, நூடுல்ஸ் இருந்தது, என்ன இல்லைன்னு கேளுங்க, எக்கச்சக்க ஸ்டார்டர்ஸ் வந்து இருந்தது. வர்தி மணி, டெஃபினட்டாக நீங்கள் சும்மா இல்லை ஒரு வீக்கெண்ட் வந்து கூட நீங்கள் சாப்பிடலாம். இங்கே வீக் டேஸில் கூட பஃபே இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து வீக்கெண்டோட பஃபே. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டோம். நான் தான் கடைசியாக வந்து எடுத்துக்கிட்டு உட்காந்தேன். ஆனால் சரியாக சாப்பிட முடியல, எல்லோரையும் கவனிக்கணும்ல, அதனால். பட் வி ஆல் என்ஜாய்ட். ஸோ அப்புறமும் வந்து கெஸ்ட்டு வந்தாங்க. என்னோடய அத்தை, இன்னும் ஒரு அத்தையும் பேர். ஸோ எஸ், இந்த பாருங்கள் போஸ் வந்து கொடுத்துட்டு, இது எல்லாம் என்னோடய கசின்ஸுங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னோடய கசின்ஸ். அதுக்கப்புறமா ஆமாம் எல்லாருமே கசின்ஸோட ஒய்ஃபு, என்னோடய அத்தை, பெரியம்மா, சித்தி, எல்லோரும் வந்து எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அப்பாவுக்கு பாவம் முடியல, அவரை வந்து உட்காத்தி வச்சு அவரை சுற்றி எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் நான் கூப்பிட்டேன், சாய் நீயோ வா அப்படின்னு. ஸோ அப்பா தான் சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷன். பார்த்திங்கன்னா பர்த்டே பாயோட எங்கள் அப்பா தான் தெரிஞ்சார். ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோட வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர், லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிகிட்டே பாருங்கள், கொஞ்சம் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல்.